வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற சீரியல் எபிசோட்ல என்ன ஒரு பிரம்மாண்டமான ட்விஸ்ட் நடந்திருக்கு தெரியுமா? சொந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாம நடுத்தெருவுல நின்னு நம்ம ஹீரோயின் எப்படி மொத்த ஊரையும் கூட்டி ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்கி வீட்டுக்குள்ள கெத்தா காலெடுத்து வச்சாங்கன்னு பார்க்கணுமா? அப்போ வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். ஆரம்பத்துலயே பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் நம்ம ஹீரோயினோட ஆதரவாளர்கள், அதாவது அந்த பெரியவரும் பெரியவங்களும் ரொம்பவே பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம பொண்ண வெளியில நிக்க வச்சிட்டாங்களே, அந்த மாயாண்டி குடும்பம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்களே, நம்ம பொண்ணு என்ன பண்ண போறாளோ ஏது பண்ண போறாளோன்னு ரொம்பவே பயந்து போய் அவளுக்கு போன் பண்றாங்க. ஆனா போன்ல நம்ம ஹீரோயின் பூங்கொடி பேசுனத கேட்டதும் அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சியா மாறிடுச்சு. ஏன்னா பூங்கொடி சாதாரணமா சொல்லல, நான் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே கெத்தா சொல்றா. இதை கேட்ட உடனே அந்த பெரியவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா, உன்னையத்தான் அந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லி உன்னோட புருஷனும் அந்த வீட்ல இருக்கிறவங்களும் வெளியில நிக்க வச்சாங்களே, அப்புறம் எப்படிம்மா நீ உள்ள போன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம பூங்கொடி ஒரு பிளாஷ்பேக் சொல்றா. அதுதாங்க இந்த எபிசோடோட மிகப்பெரிய மாஸ் சீன். பூங்கொடி என்ன பண்ணிருக்கான்னா, தன்னை வீட்டுக்குள்ள விடல அப்படிங்கறதுக்காக அழுதுட்டு மூலையில உட்காரல, நேரா போயிட்டு ஒரு பெரிய போர்டு எழுதி கையில வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வாசல்லையே நடு ரோட்டுல ஒரு பெரிய தர்ணா பண்ண ஆரம்பிச்சுட்டா. ராத்திரி நேரம் ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கறத பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னு கூடிட்டாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது பூங்கொடி நடந்த நியாயத்தை எல்லாம் சொல்றா. உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கோபப்பட்டு அந்த மாயாண்டி குடும்பத்தோட வீட்டு வாசல்ல போய் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏங்க பெரிய மனுஷங்கன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்துறீங்களே, உங்க வீட்டு மருமகளை இப்படி நடுத்தெருவுல நிக்க வச்சிருக்கீங்களே, இதுதான் உங்க குடும்பத்தோட மானமா மரியாதையா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேற வழியே தெரியல. மானம் போயிருமே அப்படின்னு பயந்து போய் அவங்களாவே வந்து கதவை திறந்து பூங்கொடிய உள்ள கூப்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பூங்கொடி போன்ல சொன்ன உடனே அந்த பெரியவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். நீ சரியான ஆளுதான்மா அப்படின்னு சொல்லி அவள மனசார பாராட்டுறாங்க. இதற்கு அப்புறம் சீன் கட் ஆனா அந்த வீட்டுக்குள்ள பெரிய பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கு. அந்த வீட்ல இருக்கிற பெரியவங்கள்ல இருந்து அத்தை மாமா எல்லாரும் ஒன்னு கூடி நிக்கிறாங்க. அந்த மீனாட்சி அம்மாவுக்கு அப்படி ஒரு கோபம் அவங்க முகத்துல ரத்தமே இல்லை. ஏன்னா ஊருக்குள்ள தங்களுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குறதா அவங்க நினைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு நடுத்தெருவுல உட்கார்ந்து ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டி வந்து தங்களை அசிங்கப்படுத்திட்டாளே அப்படிங்கிற அந்த ஈகோ அந்த அம்மாவுக்குள்ள பெரிய நெருப்பா எரியுது. உடனே அவங்க புருஷன் கிட்டையும் அங்க இருக்கிற பெரியவங்க கிட்டையும் ரொம்பவே சத்தம் போடுறாங்க. பாத்தீங்களா, அந்த பொண்ணு எவ்வளவு திமிரா இருந்தா ஊர் மக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்மள அசிங்கப்படுத்தி இருப்பா, அவளை எப்படி நீங்க உள்ள விட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அங்க இருக்கிற பெரியவர்களும் ரொம்பவே அவமானப்பட்டு போய் தலைகுனிஞ்சு நிக்கிறாங்க. இந்த மாயாண்டி குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவமானம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ அங்க வராரு. ஹீரோவோட முகத்துல அப்படி ஒரு கோபம். ஆனா அவரால எந்த முடிவும் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் தான் கட்டின பொண்டாட்டி வெளியில நின்னா அப்படிங்கிற கவலை, இன்னொரு பக்கம் தன்னோட குடும்பத்தோட மானம் ஊர் மக்கள் முன்னாடி போயிடுச்சே அப்படிங்கிற ஆத்திரம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஹீரோ ரொம்பவே தவிச்சு போய் நிக்கிறாரு. அப்போ அந்த அத்தை அம்மா ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க, ஏண்டா நீ உள்ள விடமாட்டேன்னு சொன்ன பொண்ணு இப்போ ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தி உள்ள வந்துட்டா, இதுக்கு மேல இவளை என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ரொம்பவே கோபமா சொல்றாரு, அவளா வீட்டுக்குள்ள வரல, ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தி உள்ள வந்திருக்கா, இதுக்கு உண்டான தண்டனையை அவ கண்டிப்பா அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கிட்ட நீங்க எல்லாரும் அமைதியா போய் தூங்குங்க, இதுக்கு மேல அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே கோபமா மாடிக்கு போறாரு. அந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் இந்த அவமானத்தை தாங்க முடியாம ஒருத்தரை ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம எபிசோடோட ரொம்பவே முக்கியமான ஒரு எமோஷனலான சீனுக்கு வரோம். மாடியில பெட்ரூம்குள்ள பூங்கொடி தன்னோட துணிகளை எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்போ கதவை திறந்துட்டு ஹீரோ புயல் மாதிரி உள்ள வராரு. வந்த உடனே பூங்கொடியை பார்த்து ரொம்பவே காரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து எங்க குடும்பத்தோட மானத்தை கப்பல் ஏத்தி இருப்ப? உன்னை யார் வீட்ல நிப்பாட்டி வச்சா? எங்க பெரியவங்க வர்றா வரைக்கும் கொஞ்ச நேரம் வெளியில நில்லுன்னு தானே நான் சொன்னேன். அதுக்குள்ள உனக்கு என்ன இவ்வளவு அவசரம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்துறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் பூங்கொடி சளைக்கவே இல்லை. அவளும் எழுந்து நின்னு நேருக்கு நேரா ஹீரோவை பார்த்து கேட்கிறா, நான் ஏன் வெளியில நிக்கணும்? இந்த வீட்டு மருமகளான எனக்கு அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா உங்க குடும்பம் என்ன பண்ணுச்சு? என்னை ஒரு அனாதை மாதிரி நடுத்தெருவுல நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துச்சு. ஊருக்குள்ள நீங்க எல்லாரும் பெரிய மனுஷங்கன்னு ஒரு வேஷம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கீங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய அழுக்கு இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில நல்லவங்க மாதிரி நடிக்கிற உங்க குடும்பத்தோட சுயரூபத்தை நான் இந்த ஊர் மக்கள் முன்னாடி கண்டிப்பா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தைரியமா பேசுறா. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. எங்க அப்பா அம்மாவை பத்தி தப்பா பேசாத, அவங்க எவ்வளவு பெரிய நல்லவங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது பூங்கொடி ரொம்பவே கேலியா சிரிக்கிறா. நல்லவங்களா? ஒரு பொம்பளை பிள்ளைய நடுராத்திரியில வெளியில நிக்க வைக்கிறது தான் நல்லவங்களுக்கான அடையாளமா? உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ஈகோக்காக என்னை வச்சு பழி வாங்குறாங்க. இதை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் உனக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தண்டனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே கோபமா வெளியில போயிடுறாரு. இந்த சீன் பார்க்கும்போது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அந்த பிரிவு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாசல்ல பெரியவங்க எல்லாரும் ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மாயாண்டி குடும்பத்தோட கௌரவம் போயிடுச்சு அப்படிங்கறது அவங்க முகத்துலயே தெரியுது. அந்த அத்தை அம்மா ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கொடுத்து கூட பேசிக்க முடியல. அந்த அளவுக்கு அவமானம் அவங்களை வாட்டி எடுக்குது. அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து எனக்காக காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றா. அதை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே அந்த பூங்கொடி செஞ்ச காரியம்தான் அவங்க ஞாபகத்துக்கு வருது. இந்த சந்தோஷத்தை கூட முழுசா கொண்டாட முடியாம அவங்க எல்லாரும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த எபிசோடோட மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ராத்திரி நேரத்துல ஒரு இருட்டான இடத்துல ஒரு பெரியவர் தனியா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருக்காரு. அவர் முகத்துல அப்படி ஒரு கோபமும் விரக்தியும் தெரியுது. அப்போ அவருக்கு ஒரு போன் கால் வருது. போன் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் பூங்கொடிதான். பூங்கொடி ரொம்பவே சந்தோஷமா அந்த பெரியவர் கிட்ட தான் வீட்டுக்குள்ள வந்த விஷயத்தை சொல்லலாம்னு போன் பண்றா. ஆனா அந்த பெரியவர் ரொம்பவே போதையில இருக்காரு. அவர் அந்த போனை அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. பூங்கொடி நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் போதையில சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. நீ பெரிய ஆளுதான்மா, எங்க குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் போதையில உளறுறாரு. ஆனா அவருடைய குரல்ல ஒரு மிகப்பெரிய வன்மம் மறைஞ்சிருக்கு. பூங்கொடிக்கு அவர் பேசுறது ஒண்ணுமே புரியல. அந்த பெரியவர் நிஜமாவே பூங்கொடியை பாராட்டுறாரா இல்ல அவளை வச்சு வேற ஏதாவது பெரிய சதி திட்டம் போடுறாரா அப்படிங்கறது யாருக்குமே தெரியல. அந்த போன் கால் அப்படியே கட் ஆகுது. இந்த எபிசோட்ல ரொம்பவே எமோஷனலான தருணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பூங்கொடி தன்னோட நியாயத்துக்காக நடுத்தெருவுல உட்கார்ந்து போராடினதும் அவள உள்ள விட மனசு இல்லாம அந்த குடும்பம் அவமானப்பட்டு கதவை திறந்ததும் தான் ஒரு பொண்ணு தன்னோட கௌரவத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவா அப்படிங்கறத பூங்கொடி ரொம்பவே ஆழமா நிரூபிச்சுட்டா. அதே மாதிரி ஹீரோ தன்னோட பொண்டாட்டியா இருந்தும் குடும்பத்தோட மானத்துக்காக அவளை எதிர்க்கிற அந்த தருணமும் ரொம்பவே கனமா இருந்துச்சு. மனசுக்குள்ள காதலும் வெளியில கோபமுமா அந்த ஹீரோ தவிக்கிற தவிப்பு உண்மையாகவே ஒரு பெரிய வலியை கொடுத்துச்சு.
நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். கேட்டுக்கோங்க கண்டிப்பா. இந்த மாயாண்டி குடும்பம் பூங்கொடிய சும்மா விடமாட்டாங்க. அவளுக்கு வீட்டுக்குள்ளேயே பலவிதமான கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா அந்த அத்தை அம்மா பூங்கொடிய வீட்டை விட்டு துரத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டுவாங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது, அந்த போதையில பேசுன பெரியவர் யாரு, அவர் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற உண்மையும் நாளைக்கு நமக்கு தெரிய வரலாம். அவர் மூலியமா பூங்கொடிக்கு ஒரு புது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. மூணாவது, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல இந்த சண்டை இன்னும் அதிகமாகி ஒரு பெரிய விரிசலை உருவாக்குமா, இல்ல ஹீரோ பூங்கொடியோட நியாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாளைக்கு எபிசோட் கண்டிப்பா அனல் பறக்க போகுது. குடும்ப அரசியலும் பழிவாங்கும் படலமும் இனிமே தான் சூடு பிடிக்க போகுது. யாரெல்லாம் நாளைக்கு எபிசோட்காக ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த ஒரு விறுவிறுப்பான கதைக்களத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இணைந்திருங்கள்.